விழுக்காடு அந்நிய முதலாளிகளுக்கு, அந்நிய முதலீட்டிற்கு. உங்க பிரச்சனை என்ன? உங்க பிரச்சனை என்ன? உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. பார்த்தா தெரியல, பேசிட்டு இருக்கும்போது கொடுக்க பிரச்சனை என்ன அர்த்தம்? நீங்க வந்து பேசுறீங்களா? சமூகமே சிந்திச்சு பார்க்கணும். ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்த ஒரு தலைமைக்கு கூட்டணி எதற்கு? கூட்டம் எதற்கு? நம்ம தான் நல்ல ஆட்சி கொடுத்துட்டோமே, அப்புறம் அந்த ஆட்சி தொடரட்டும் தொடரட்டும் என்று அவர்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே ஏன்? மக்கள் மனதுக்குள் அந்த எண்ணம் வர வேண்டும், இந்த ஆட்சி நல்ல ஆட்சி தொடரட்டும் என்று. ஆனால் நாங்கள் நல்லாட்சி கொடுத்திருக்கிறோம் என்று ஆட்சியாளனே சொல்வது எப்படிப்பட்டது? மக்கள் சொல்ல வேண்டும் இந்த ஆட்சி ரொம்ப நல்ல ஆட்சி என்று. அப்படி யாராவது ஒரு மக்கள் சொல்லுகிற நிலைமையில் இருக்கிறார்களா? யார் சொல்வார்கள்? ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், உழவர்கள், வேளாண்குடி மக்கள், அல்லது மீனவர்கள், அல்லது மாணவர்கள், அந்த மக்கள் அல்ல துப்புரவு பணியாளர்கள், அல்லது மகளிர் சுய உதவி குழுக்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள்? யார் சொல்லுவார்? யார் சொல்லுவார்? யார் சொல்லுகிறார்கள்? இந்த நாட்டில் எல்லோருமே இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று துடிக்கிறார்கள். மாற்று யார்? திமுகவை வீழ்த்தி அதிமுக, அதிமுகவை வீழ்த்தி திமுக. இதில் என்ன மாற்று? என்ன மாற்று? ரெண்டும் வெவ்வேறு கட்சி என்று நீங்கள் நினைப்பது போல ஒரு ஏமாற்று ஏதாவது உண்டா? ஏதாவது உண்டா என் அன்பு சொந்தங்களே? திமுகவில் இருக்கிற 11 அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள். இது கூடவா உங்களுக்கு தெரியாது? இது கூடவா தெரியாது? எப்படி திருவிடுவது என்று ஒரே இடத்தில் பயிற்சி எடுத்தவர்கள் இவர்கள். தனித்தனியாக கொள்ளையடிப்பார்கள், அப்புறம் கூடி பிரித்துக் கொள்வார்கள். இதுதான் 60 ஆண்டுகளாக நடக்கிறது. இதுதான். இதில் என்ன மாற்று கண்டீர்கள்? இந்த ஆட்சியில் கட்சி பெயர் மாறும், ஆள் மாறுவார்கள், ஆட்சி மாறுவார்கள். ஆட்சி முறை மாறி இருக்கிறதா? இவர்கள் வந்தாலும் டாஸ்மார்க் இருக்கும், இவர்கள் வந்தாலும் இருக்கும், இவர்கள் வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும், இவர்கள் வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும், இவர்கள் வந்தாலும் மின்தடை இருக்கும், இவர்கள் வந்தாலும் மின்தடை இருக்கும், இவர்கள் வந்தாலும் ஒவ்வொன்றிற்கும் கமிஷன் வாங்குவார்கள், இவர்கள் வந்தாலும் வாங்குவார்கள், இவர்கள் வந்தாலும் பணி நியமனமா, பணியிட மாற்றமா, பணி உயர்வா, காசு. அவர்கள் வந்தாலும் அதே தான். இவர்கள் வந்தாலும் மலையை வெட்டி மணலாக்குவார்கள், இவர்கள் வந்தாலும் ஆத்து மணலை அள்ளி வைப்பார்கள். யார் வந்தாலும் வழக்கொள்ளை இருக்கும், யார் வந்தாலும் சாதி இழிவு, தீண்டாமை கொடுமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பாலியல் வன்கொடுமை எல்லாம் இருக்கும். என்ன மாற்ற கண்டீர்கள்? இவன் வந்தாலும் காசு கொடுப்பான் ஓட்டுக்கு, இவன் வந்தாலும் காசு கொடுப்பான், இவன் வந்தாலும் இலவசம் கொடுப்பான், இவன் வந்தாலும் இலவசம் கொடுப்பான். என்ன மாற்று? கொடியில் எண்ணம் வண்ணம் மாறுகிறது, கட்சியில் கொடியில் வண்ணம் மாறுகிறது, கொள்கையில் எண்ணம் மாறுகிறதா? என்ன மாறி இருக்கிறது? இந்திய தேர்தல் என்றால் ரெண்டு திராவிட கட்சியும் திமுகவும் அதிமுகவும் பிஜேபி அல்லது காங்கிரஸ் பின்னாடி போய் நிற்கும். தமிழ்நாட்டு தேர்தல் என்றால் பிஜேபி காங்கிரஸ் திமுக அதிமுக பின்னாடி வந்து நிற்கும். இதில் என்ன மாறுதல் கண்டீர்கள்? உன் உரிமையெல்லாம் பறித்து போனவன் யார்? இந்திய கட்சி காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி இந்திய கட்சி. பறி கொடுத்தவன் யார்? இந்த 2 திராவிட கட்சி. கல்வி மாநில உரிமை பறித்தவன் யார்? காங்கிரஸ். கச்சத்தீவு உன்னுடைய உடைமை எடுத்து கொடுத்த அயோக்கிய பைய யார்? காங்கிரஸ். கொடுக்கும்போது கைகட்டி பதவிக்காக வேடிக்கை பார்த்து நின்றவன் யார்? திமுக. காவிரி நதிநீர் உன் நிலத்தின் உரிமை, அதை பறித்தது யார்? காங்கிரஸ். இன்னும் தர மறுப்பவன் யார்? காங்கிரஸ். கூடவே இருப்பவன் யார்? திமுக. பறிக்கும்போது ஆட்சியில இருந்து அந்த உரிமை இழந்தது யார்? திமுக. இதுல என்ன மாறுதலை கண்ட? என்ன கண்ட? என்னது? அன்னைக்கு பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி தேர்தலில் நிற்கும் போது என்ன சொல்றாரு? என்னை வீழ்த்துவதற்கு வழி தெரியாமல், இந்த அண்ணாதுரையை தோற்கடிக்க முடியாமல் இந்த காங்கிரசார் ஓட்டுக்கு காசு கொடுக்கிறார்கள். அது ஏன்? அதுவும் 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி வெங்கடாசலபதியை, அந்த 7 மலையானை துணைக்கு அழைத்து வருவது ஏன்? அவன் படத்திலே அடித்து சத்தியம் வாங்குவது ஏன்? ஓட்டுக்கு அன்னைக்கு 2 ரூபா கொடுத்துருக்கான் அண்ணாதுரை அவர்கள் ஐயாவை, பேர எங்கள் அண்ணா அவர்களை தோக்கடிக்கிறது. அன்னைக்கு அவர் காங்கிரஸ்காரன் காசு கொடுக்குறான் தன்னையை தோக்கடிக்கணும்னு எதிர்த்து பேசுறாப்புல. இன்னைக்கு அவர் பேரை சொல்லி கட்சி நடத்துறவனே
அன்னைக்கு 200 2 ரூபா, இன்னைக்கு 2000. யாரு? காங்கிரஸ் அறிஞர் அண்ணாவை தோக்கடிக்கிறதுக்கு காசு கொடுத்தது. இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நாட்டை கொள்ளையடிக்கிறதுக்கு காசு கொடுக்குறான். ஏன்னா என்ன மாறுதல்? என்னது என்னது சொல்லு, என்னது? ஏதாவது ஒண்ணு ஒரு மாற்றம்னா என்னன்னு இருக்குல்ல. இந்த கட்சியில என்ன சரி, காங்கிரஸ் பாரதிய ஜனதா என்ன மாற்றம் சொல்லு? அதேதான். இவன் கதர் கட்டுன பாரதிய ஜனதா, அவன் காவி கட்டுன காங்கிரஸ், 2 பேரும் ஒண்ணுதான். இவன் மதவாத கட்சி, இவன் மிதவாத கட்சின்னு நினைக்காத. பாபர் மசூதியை இடிச்சவன் பிஜேபி, இடிக்க அனுமதிச்சவன் காங்கிரஸ். இவன் நீட்டை கொண்டு வந்தான். நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். நீட்டு தேர்வுன்னு ஒன்றை கொண்டு வந்தது காங்கிரஸ். சரக்கு மற்றும் சேவை வரின்னு வரின்னு நம்ம எல்லா வரியும் சுருட்டி கொண்டு போற அந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். என்ஆர்சின்னு ஆழ்த்திக்கு சட்டத்தை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். இப்ப செயல்படுத்தினது யார்? பிஜேபி. பெத்து பேர் வச்சது காங்கிரஸ், ஊட்டமா உணவு கொடுத்து வளர்க்கறது பிஜேபி. என்ன மாறுதலை கண்டா? என்ன மாறுதலை கண்டா? சரி, காங்கிரசின் வெளியுறவு கொள்கை என்ன? அதேதான். பிஜேபியின் கொள்கை அதேதான். பொருளாதார கொள்கை உலகமயம், தனியார்மயம், தாராளமயம் காங்கிரஸ். பிஜேபி அதேதான். நாட்டை சந்தையாக்கி மக்களை நுகர்கிற மந்தையாக்கினதை தவிர 2 பேருக்கும் பொருளாதார கொள்கையில் மாற்று ஒன்றுதான். வேற என்ன? மருத்துவ கொள்கை அதேதான், கல்விக் கொள்கை அதேதான். வேற என்ன மாற்ற கண்ட? என்ன மாற்ற கண்டுட்ட சொல்லு பாப்போம். ஒன்னு சொல்லு. பாதுகாப்பு கொள்கை அதான். ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி 100 விழுக்காடு அந்நிய முதலாளிகளுக்கு, அந்நிய முதலீட்டிற்கு. உங்க பிரச்சனை என்ன? உங்க பிரச்சனை என்ன? உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. பார்த்தா தெரியல, பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுறேன் என்ன அர்த்தம்? நீங்க வந்து பேசுறீங்களா? எந்த இடத்தில் இந்த கட்சிகளில் ஆட்சிகளில் நீங்கள் மாறுதலை கண்டீர்கள்? எந்த இடத்தில்? கல்வியை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்தது 4 கட்சியின் கொள்கை அதுதான். மருத்துவத்தை தனியார் முதலாளிகள் கொடுத்தது அவர்கள் ஒரே கொள்கை. அந்நிய முதலீடு, முதலீட்டுக்கு பேரே அந்நிய முதலீடு. அன்னைக்கு ஒருத்த வர்த்தகம் செய்ய வந்தான், வெள்ளக்காரன், பிரிட்டிஷ்காரன். 400 ஆண்டுகள் இந்த நாடு அடிமையா இருந்தது. கப்பல்ல வர்த்தகம் செய்ய வந்தான், போராடி விரட்டணும். அது விடுதலை போராட்டம், சுதந்திர போராட்டம். இன்னைக்கு உலகில் ஒவ்வொரு நாட்டுக்கு அடிமையா இருக்க துடிக்குது. வானூர்தியில் வர்த்தகம் செய்ய வர்றவன வா என் நாட்டுக்கு முதலீடு செய், வியாபாரம் செய்யவா, தொழிலை தொடங்கன்னு கூப்பிடுது. ஒரு நாடு உலகின் எல்லா நாட்டுக்கும் அடிமையா இருக்க துடிக்குது. அடிமை இந்தியாவில் இந்திய ஞாயிறு, இந்திய பொருளை வாங்கு, விடுதலைக்கான முழக்கம், தேசப்பற்று, பி இந்தியன் பை இந்தியன். இன்னைக்கு சொல்லு தேச துரோகம். ஏன்? ஒரு நாட்டில் உற்பத்தி செய்கிற பொருள் எது? வெளிநாட்டு முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருளை வாங்கி நுகர்கிற மந்தைகள் நாம். எது ஒன்றை இருக்கு? எது ஒன்றுகிட்ட இருக்கு சொல்லு. ஒன்றை ஏதாவது ஒன்று இருக்கா உனக்கு? எப்படி? உன் மலையை வெட்டி ஏத்துறான். உன் மலைங்கிறது என்ன கற்குவியல் நினைச்சியா? அது பூமி தாயின் மார்பு. மலை இல்லை என்றால் மழை இல்லை. இந்த அறிவியல் உயிரியல் உண்மையை தெரியாதவன் நீ மனிதனே இல்லை. மலை இல்லை என்றால் நிலம் பாலைவனமாகிவிடும். மலை என்பது அருங்கொடை. மரத்தை வெட்டினால் நட்டு வளர்க்கலாம், நீரை உறிஞ்சினால் தேக்கி வைக்கலாம். மலையை எப்படி உருவாக்குவாய் யோசிச்சு பாரு. உன் கையெழுத்துல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கையெழுத்து போட்டா மலை வளர்ந்துருமா? இல்ல நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றினா வளர்ந்துருமா? இல்ல உன் தொழுகையால், உன் அழுகையால், உன் ஜபத்தால், உன் வழிபாட்டால் எங்களை வளர்ப்பியா? எப்படி? எப்படி? கண் முன்னாடி உன் தாயின் மாரை அறுத்து ரத்தம் குடிக்கிறான், நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கிற. அறுத்து விற்கிறவனுக்கு நீ அதிகாரத்தை கொடுக்குற. உன் வளத்தை கொள்ளையடிக்கிறவனுக்கு அதிகாரத்தை கொடுக்குற. கண் முன்னே உங்கள் வளங்கள் களவு போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள்ங்கிறான் ஜான் பெர்கின், அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை எழுதியவன். ஒரு நாட்டில் அந்த நாட்டின் வளங்கள் ஆட்சியாளர்களாலேயே சுரண்டப்படுமானால் அந்த நாட்டில் வாழ்கிற மக்கள் சபிக்கப்பட்டவர்கள், சாபம் பெற்றவர்கள்ங்கிறான் மார்ட்டின் லூதர் கிங். நம்ம எப்படிப்பட்டவர்கள்? கண் முன்னாடி தாயின் மாறை அறுத்து கொண்டு போறான், கற்கள் என்றும் மணல் என்றும் நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய். இன்னும் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு மழையே இல்லாத நிலமாக மாறி நீ படிக்கிறது இல்லையா? படிக்கிறது இல்லையா? ஒரு நாட்டின் எதிர்காலம்
அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது. ஒரு நாட்டின் நலன் அந்த நாட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் வளம் அந்த நாட்டின் நிலத்தின் வளத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. அந்த நாடு பெறுகிற மழையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. மலையில் என்றால் எப்படி மழை பொழிவை பெறுவாய்? சான்று உன் மகன் நான் இருக்கிறேனே, உன் பிறர் பிறந்தவன், என் மண்ணிலே கடல் இருக்கிறதே. ராமேஸ்வரம், மண்டபம் எல்லாத்திலும் என்னிடத்திலே கடல் இருக்கிறதே. ஏன் நாங்கள் சிவகங்கை ராமநாதபுரம் வறண்ட மண்ணாக இருக்க காரணம் என்ன? ஏன் என் நிலத்திலே என் கடலிலே சூரிய தந்தை கடல் தாய் இருவரின் இணைவில் நீராவியாகி மேகை வருகிற அந்த ஈரப்பதம் குளிர்ந்து மேகமாகி வருகிற போது அதை தடுக்க என்னிடத்திலே மழை இல்லை. அப்ப எங்க இருக்கிறது? மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே கம்பம், குமிழி, தேனி, மதுரை, கம்பம், குமிழி பகுதியிலே வருகிற போது அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து என்னுடைய மேகம் மோதி அங்கே மலையை கொட்டிடுது. கடல் இல்லாத அவன் மலை வளத்தை நீர் வளத்தை பெறுகிறான். மழை இல்லாததால் நான் மழை பொழிவை பெற முடியவில்லை, வறண்டு கிடக்கிறேன். கடல் இருந்தும் நான் காஞ்சி கிடக்க காரணமே தான். இது கூட தெரியாம நீ இருக்கிற